சூப்பர் கிறிஸ்பியாக ஒரு வெங்காய பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பெரிய வெங்காயம் 2 நான் நீட்டமாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதுக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காய பவுடர், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கையால் நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா உதிர்ந்து எல்லாத்தோட சேர்ந்து கலந்து நல்லா வரும். அதுக்கப்புறம் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துருக்கிறேன். இதை எல்லாத்தையும் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே கொஞ்சம் வரும். அது போக நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி தெளித்து இதை பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப ஊற்றாதீங்க, லைட்டாக தெளித்து பிசைஞ்சிக்கிட்டே வாங்க. அது கொஞ்சம் சேர்ந்தாப்பில் வர்ற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரியே செய்யுங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் அதெல்லாம் சேர்ந்தாப்பில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு தண்ணி தெளித்து பிசைஞ்சால் போதும். இப்போ எண்ணெயை அடுப்பில் வச்சுருக்கிறேன். எண்ணெய் காஞ்ச எண்ணெய் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் அப்படியே உதுத்து போட்ட மாதிரி நீங்கள் உதுத்து போட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வெங்காய பக்கோடா ரெடி ஆகிடும். இதை அடுப்பை நீங்கள் சூடு வந்த பிறகு கொஞ்சம் மீடியம் இதில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா வெந்து வரும், உள்ளேயும் நல்லா வெந்து வரும். இந்த வெங்காய பக்கோடா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் காஃபியோடு சாப்பிட்றதுக்கு வெரைட்டி ரைஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு சைட் டிஷ்ஷாக கூட நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். அதுக்கும் இது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். செம்ம கிறிஸ்பியாக சூப்பராக நமக்கு வெங்காய பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. அது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்கிறத நான் இப்போ சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்களேன்.